ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோல பிரக்யா சயின்ஸ் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அவங்க சேனலுக்கு என்ன மதிப்பெண் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்ட்டையும் இதை நான் சொல்லியே ஆகணும். இந்த காலகட்டத்தில் நாம தகுதியே இல்லாத பல யூடியூபர்களை ஃபாலோ பண்றோம். அவங்க தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்றோம். உங்களை பார்த்து தான் இதை கத்துக்கிறோம். நீங்க அழகா இருக்கீங்க, உங்க வீடியோக்களை பார்த்து மோட்டிவேட் ஆகுறோம், நீங்க பண்றது தான் எங்க லைஃப்லயே நாங்க ஃபாலோ பண்றோம் என்று தகுதி இல்லாத ஆட்கள் எல்லாம் நம்ம இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்கோம். இந்த வீடியோல என்னுடைய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு உங்களுக்கு சொல்றேன். சமீபத்துல அவங்கள பார்த்து, அவங்க சாதனை செஞ்சதை பார்த்து ஐ எம் ட்ரூலி இன்ஸ்பயர்ட் அண்ட் மோட்டிவேட்டட். அது வேற யாரும் இல்ல, இந்த பாரா ஒலிம்பிக்ல வெண்கலம் வென்ற ஷீதல் தேவி தான். நமக்கெல்லாம் நல்ல உடல் அமைப்புலாம் இருந்துமே நம்மளால சாதிக்க முடியல. ஆனா இவங்கள பாருங்க, ரெண்டும் கை இல்லாம என்னமா ஒரு சாதனை பண்ணிருக்காங்கன்னு. இப்படிப்பட்டவங்கள தான் நம்ம வாழ்க்கையில நம்ம இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கணும். இவங்க தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணுவாங்க. காஷ்மீரை சேர்ந்த ஷீதல் தேவியோட குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம். அவங்க அப்பா கல் உடைக்கிற தொழிலாளி. அப்படி இருந்துமே உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு சாதனை பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், விடாமுயற்சி, வில் பவர் என்று தன்னால முடியாததையும் முடியும் என்று நிரூபிச்சிருக்காங்க இந்த 17 வயதே ஆன ஷீதல் தேவி. நம்மள நல்ல பேரு இந்த லைஃப் ஸ்டைல் யூடியூபர்ஸ், குக்கிங் யூடியூபர்ஸ் எல்லாம் இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்காங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் தயவு செய்து மாத்திக்கிங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்பயர் ஆகுற அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு தகுதி இருக்கணும். நாடகமாடி பொழுத கழிச்சு கூத்தடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் யூடியூபர்ஸ் நிறைய பேர் ஃபேக் ஆனவங்க, நாடகம் ஆடுறவங்க. அப்படியேப்பட்ட ரகத்தை சேர்ந்த சேனல் தான் இந்த பிரக்யா சயின்ஸ் சேனல். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். பிரக்யா சயின்ஸ் சேனல் எப்படியாப்பட்ட சேனல்னா, இது ஒரு யூஸ்லெஸ் சேனல். என்ன இப்படி ஒரு பிளண்டா ஒரு வார்த்தை சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? வேற என்ன பண்றது சொல்லுங்க. இந்த சேனலை பற்றி யூஸ்லெஸ் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லயே இந்த ரிவ்யூ பண்ணலான்னு தான் நான் எப்படி சொன்னேன். ஒரு ஃபேமிலி, ரெண்டு கோஷ்டியும் மாறி மாறி சண்டை போட்டுக்குவாங்க, மாறி மாறி vlog போட்டு திட்டிக்குவாங்க, அவங்க பெருமையை பேசிக்குவாங்க, ஊர் சந்தி சிரிக்கிற அளவுக்கு சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு கோஷ்டியில அம்மா இருப்பாங்க, இன்னொரு கோஷ்டியில அப்பா இருப்பாரு. ரெண்டு கோஷ்டியுமே நல்ல நாடகம் ஆடுற கோஷ்டி. ரெண்டு கோஷ்டியுமே போட்டு வீடியோ போடுவாங்க, போட்டிக்கிட்டு அழுவாங்க, போட்டுக்கிட்டு திட்டுவாங்க. திட்டிக்கிறதுனா சாதாரணலாம் திட்டிக்க மாட்டாங்க, கண்ட மெனிக்கு திட்டிக்குவாங்க. இப்படி எல்லாம் அவங்க பண்றதுனாலதான் முன்னாடியே அது ஒரு யூஸ்லெஸ் சேனல்னு சொல்லிட்டேன். ஆமாங்க, நீங்களே பாருங்க. பாக்குற நம்ம என்ன முட்டாளா? அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு நாடகம் ஆடிக்குவாங்களாம், சண்டை போட்டுக்குவாங்களாம், பிரிஞ்சுக்குவாங்களாம், சேர்ந்துக்குவாங்களாம். இதெல்லாம் நமக்கு காட்டுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? இவங்க ஃபேமிலி அடிச்சுக்கிட்டா என்ன, சேர்ந்துக்கிட்டா என்ன? ஃபேமிலி பிரியறதும் சேர்றதும் எவ்வளவு சீரியஸான விஷயம். ஆனா அதை கண்டென்ட் ஆக்கி, அதை நாடகமாக்கி, அதை வச்சியே சம்பாதிக்கிற ஒரு சேனல் தான் இந்த பிரக்யா சயின்ஸ் சேனல். இன்னும் தெளிவா சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பிரக்யா சயின்ஸ் சேனல்ல நம்மள பைத்தியமாக்குற சேனல். நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். பாக்குற வியூவர்ஸ்க்கெல்லாம் சூனியம் வச்ச மாதிரி இவங்க வீடியோக்களை பார்க்க வைப்பாங்க. தெளிவா சொன்னா, வீடு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பட்டதே இவங்களுடைய குடும்ப கொண்டாட்டத்தை அரங்கேற்றத்திற்காக தான், அதன் மூலம் சம்பாதிக்கத்தான், அதன் மூலம் வருமானம் ஈட்டுறதுக்காக தான். எல்லாம் தெரியாம தான் நாம இவங்கள மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்றோம். இவங்க பதிவிடுற வீடியோக்கள்லாம் ஃபேக்கா ரியலான்னு என்ன கேட்டா, ஃபேக்கான வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்களே நல்லா கவனிங்க. ஜெயசுருதி சேனல்னு ஒரு சேனல் வச்சிருந்தாங்க. அவங்க குடும்பமே சேர்ந்து அதுல வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அடிச்சுக்கிட்டாங்க. அது அவங்க ஃபேமிலி விஷயம். ஆனா அதையே வீடியோவாக்கி தெருவுக்கு கொண்டு வந்து நம்மளுக்கு காட்டினாங்க. அதையே கண்டென்ட் ஆக்கி
வியாபாரமாக்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சு போடுற மாதிரி ஒரு நாடகம் ஆடினாங்க. அப்போ அந்த சைடும் அம்மா இந்த சைடும் போயிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி திட்டிக்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டாங்க. இந்த டிவி சீரியல்ல கூட கொஞ்சம் தான் ட்விஸ்ட் இருக்கும். ஆனா இவங்க சேனல்ல அடிப்பாங்க பாரு அந்தர் பல்ட்டி, அப்படியே ரியலிஸ்டிக்கா அடிப்பாங்க. உங்களுக்கு ஃபேமிலியில பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நீங்க தான் சால்வ் பண்ணணும். அதெல்லாம் மக்கள் மேல திணிக்க கூடாது. எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தான் 2 ஃபேமிலியா பிரிஞ்சிட்டீங்க, தனித்தனியா பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சொல்றேன், மக்களை முட்டாளாக்குற வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சொல்றேன், ரியாலிட்டி கொஞ்சம் கூட இல்லாத இந்த சேனல் யதார்த்தத்தை மீறிய வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க. நீங்க இதெல்லாம் பண்ணுவதற்கு முன்பாக பொழுதுபோக்குக்காக நாடக வீடியோக்கள் பதிவிடுறேன்னு நீங்க முன்னாடியே டிஸ்க்ளைமர்ல போட்டுட்டீங்கன்னா உங்க சேனலை யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க நாடகம் போட்டு நடிக்கிறீங்க என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால ஃபேக்கான உங்க குடும்ப நாடகத்தை நிப்பாட்டுங்க. இவங்க சேனல்ல அப்படி என்ன ஸ்பெஷல், எப்படி இவங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. நம்மெல்லாம் ரோட்ல 4 பேர் அடிச்சுக்கிட்டாவே வேடிக்கை பார்ப்போம், பக்கத்து வீட்டுல சண்டை நடந்துச்சுன்னா அதையும் வேடிக்கை பார்ப்போம். இந்த மாதிரியான மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்கிறதுனாலதான் இவங்கள மாதிரி வீடியோக்களை பார்க்க நேரிடுது. இத மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் ஒரே மாதிரியான வீடியோக்கள் நிறைய பதிவிடுறாங்க. நாடகமாக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க யூஸ்லெஸ்ஸான கண்டென்ட் தான் போடுறாங்க என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணமே சொல்றேனே. ரீசெண்டா அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ, அவங்களுடைய பர்த்டே வீடியோவை போட்டிருப்பாங்க. நீங்களே சொல்லுங்க, நமக்கு பிறந்த நாள்னா நம்ம என்ன ஊரெல்லாம் கூட்டி கம்பட்டம் அடிப்போமா என்ன? இவங்கள பாருங்களேன், இவங்க அவங்க பிறந்த நாளை பத்தி 7-8 வீடியோ போட்டிருக்காங்க. ப்ரீ பர்த்டே ஷூட், ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன், பர்த்டே ஸ்பெஷல், மை பர்த்டே செலிப்ரேஷன், பர்த்டே கிஃப்ட், பர்த்டே ஷாப்பிங், 12 AM பர்த்டே சர்ப்ரைஸ்னு பல வீடியோக்கள் போடுறாங்க. இவங்க எல்லாம் 7 வீடியோக்களா பர்த்டே போட்டு செலிப்ரேட் பண்றதுக்கு நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டாங்களா என்ன? அதனாலதான் சொல்றேன், இவங்க வீடியோக்கள்ல ஒன்னும் ஸ்பெஷலா கிடையாது. விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, விதவிதமா ஆடிக்கிட்டு, விதவிதமா ஆடம்பர கொண்டாட்டம் பண்ணிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, ஊர் சுத்திக்கிட்டு, ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு, ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு, எதற்கும் பயனில்லாத வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க. அதனாலதான் சொல்றேன், இவங்க வீடியோக்களை பார்த்து உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிரக்யா ஷைன்ஸ் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் மார்க் இதோ. பிரக்யா சயின்ஸ் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரோட சஜஷன் என்னன்னா, சில பேரை திருத்தவே முடியாது, அவங்க திருந்தவும் மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ரகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சேனல்காரவங்க. நீங்க என்னத்தை தான் சொல்லுங்க, அவங்க பண்றத பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சில சஜஷன் சொல்வது நம்மளுடைய கடமை. உங்களுக்குன்னு ஒரு ரியல் டேலண்ட் இருக்கும், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அதை வைத்து வீடியோ போடுங்க. ஏன்னா நீங்க போடுற வீடியோக்கெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கா ஒரு மாதிரி ஒரு பேட் வைப்ரேஷன் தான் கொடுக்குது. அது மாதிரியான வீடியோக்களை தவிர்த்துடுங்க. உங்க குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் நீங்க தான் குடும்பமா சேர்ந்து சரி பண்ணிக்கணும். அதையே வீடியோ கண்டென்ட் ஆக்கி எங்க மேல திணிக்காதீங்க. உங்க குடும்ப சண்டை, உங்க குடும்ப புராணம்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. எதையோ கண்டென்ட் ஆக்கி வீடியோ போடுறாங்க. நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, குடும்பத்திற்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் இருக்கு. நீங்க அதெல்லாம் வேல்யூ பண்ற மாதிரியே தெரியல. வருமானம் அதிகமா வருது என்பதற்காக நீங்களா பிரிஞ்சு ஒரு நாடகம் ஆடுறீங்க, தனித்தனியா வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. உங்க வீடியோக்குள்ள நிறைய ப்ராடக்ட் ப்ரொமோஷன் நிறைய இருக்கு. கண்ட பொருட்களும் தேவையில்லாத பொருட்களும் ப்ரோமோட் பண்ணி பாக்குறவங்க மேல திணிக்காதீங்க. அப்பப்ப உங்க வீடியோல மெசேஜ் வேற கொடுக்கறீங்க. நீங்க நல்லா கவனிங்க, மெசேஜ் கொடுப்பதற்கு ஒரு தகுதியும் ஒரு முதிர்ச்சியும் தேவை. அதனால நீங்க மெசேஜ் கொடுக்கறதுக்கும் நீங்க பண்றதற்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருக்கு. முக்கியமா சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடுங்க. சமூக பொறுப்பு இருந்தாதான்
நீங்க சொல்ற மெசேஜ்லாம் மற்றவங்க கேட்பாங்க. அதனால சமூக பொறுப்போடு உங்க வீடியோக்களை முதல்ல பதிவிடுங்க, அதுக்கப்புறம் மெசேஜ்லாம் சொல்லுங்க. பார்க்குற வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க பதிவிடும் வீடியோக்கள்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவங்க ஒரு டிராமா ஃபேமிலி, டிராமா கம்பெனி மாதிரி இவங்க குடும்பத்தை வச்சு நாடகம் போட்டு அதை வச்சு வருமானம் ஈட்டுறாங்க. அதனால இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. இன்னமும் அவங்களுக்கு நிறைய வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுனால தான் இது மாதிரியான வீடியோக்களா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால முதல்ல நம்ம திருந்தணும். நம்ம இது மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிட யோசிப்பாங்க. எனவே நாம பொறுப்பா இருப்போம், சமூக அக்கறையோடு செயல்படுவோம். இது மாதிரி சமூக பொறுப்பற்ற யூடியூபர்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்போம், அவங்க வீடியோக்களை புறக்கணிப்போம். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.